Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு Windows 10 ல இருந்து Windows 11 வரும்போது ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா என்னென்ன ஃபீச்சர் வந்துட்டு விண்டோஸ்ல இருக்கிற ஃபீச்சர் Windows 11 ல இல்ல அப்படினு சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணினா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விண்டோஸ் 10 லேருந்து விண்டோஸ் 11 வரும்போது நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண வந்து போனால் கோட்டானா வந்து கண்டிப்பாக இல்லை. ஸோ நமக்கு விண்டோஸ் 11 வந்து கோட்டானா ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியல. பட் ஆனால் அவங்க சொல்ல என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீ க்ளீன் இன்ஸ்டால் பண்ணும்போது கோட்டானா வந்து வராது. தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்லேயும் நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பின் ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து கோட்டானா வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தா கோட்டானா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தெரியல. பட் நமக்கு வந்து ஸ்டோரில் இருக்கான்னு சொல்லி தெரியல. பட் இப்போதைக்கு நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா கோட்டானா வந்து எங்கேயும் பார்க்க முடியல. பட் நமக்கு மேபி வந்து ஃபியூச்சர்ல வந்து வரலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ நமக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு 7லேயே இருக்கட்டும், 8லேயே இருக்கட்டும், 10லேயே இருக்கட்டும். ஸோ அந்த ப்ரௌசர் வந்து பார்த்தா ஃபைனலாக வந்துட்டு விண்டோஸ் 11 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க புதுசாக வந்து கண்டுபிடிச்ச மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 10ல அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு விண்டோஸ் 10ல ஒரு டிஃபால்ட்டான ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு அது அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் சரியில்லை, ப்ரௌசிங் சரியில்லை. ஏன்னா சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிங்ல சர்ச் ஆகும். ஸோ இது நிறைய பிரச்சனை வந்து பார்த்தா அந்த ப்ரௌசர் இருந்துச்சு. பட் அது வரைக்கும் நம்ம குரோம், ஃபயர் ஃபாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் எப்போ எட்ஜ் வந்துச்சோ ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து காம்படிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு குரோம் கூட. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் தான் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் தான், நமக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ரௌசர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேத் இன்புட் டூல். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மேத் இன்புட் டூல் என்ன பண்ணுன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்காவது ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல வந்து ஏதாவது இடத்துல வந்து மேக்ஸோட ஃபார்ம் வந்து என்டர் பண்ணணும்னா நம்ம இந்த மேத் இன்புட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பேனல் வந்து நம்ம டிரா பண்ணா போதும். உங்களுக்கு வந்து பாருங்க x into y அப்படின்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் டிரா பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஃபார்முலா மாறிடும். தென் அதுக்கப்புறம் இன்சர்ட் கொடுத்தா நீங்க வந்து வேர்ட்லயோ இல்ல என்ன டைப் பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த ஃபார்முலா வந்து செட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேத் இன்புட் டூல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்புட் டூல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா நமக்கு இப்போ ரீசெண்டாக விண்டோஸ் 10ல வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஒரு போன பில்ல தான் கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டா கீழே நமக்கு ஒரு சின்ன விஜிட் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணால் நம்ம வந்துட்டு என்ன வெதர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். டாஸ்க் பார்க்லேயே காட்டும். கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ரீசெண்டாக என்ன நியூஸ் இருக்கு, அதுக்கப்புறம் காயினோட பிரைஸ், ஸோ நம்ம எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ அந்த நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது, அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட விஜிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தான். ஸோ அதில் இருக்கிறது இது இருக்கு, பட் நமக்கு இது விஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்தோட ஃபேவரட்டான ஸ்னிப்பிங் டூல் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்னிப்பிங் டூல் ரிமூவ் பண்ணிட்டாங்களா, அப்போ என்னால் வந்துட்டு விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் அது கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் வந்து அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடிக்கலாம். முதல்ல நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப் அண்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ அஃபீஸில் வந்து பார்த்தா ஸ்னிப்பிங் டூல் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் மெனு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் மெனுவே ரிமூவ் பண்ணிட்டாங்களா, அப்போ ஸ்டார்ட் மெனுவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்டார்ட் மெனு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் மெனு வந்து முதல்ல இப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இப்படி வந்துருச்சு. ஸோ அது வந்து கிடையாது. நம்ம ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது நம்ம சைடில் எல்லா ஆப்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆப் கிட்டே வந்து பார்த்தா ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் டூல்ஸ்னா விண்டோஸ் டூல்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் கீழே தான் வந்து பார்த்தா டூல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்துட்டு ஆல் ஆப்ஸ் அப்படின்னு மட்டும் தான் காட்டுமே தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் எதுவுமே பார்க்க மாட்டீங்க, ஒன்லி ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ விண்டோஸ் 10ல வந்து பார்த்தா ஸ்டார்ட் மெனு வந்துட்டு ஆப்ஸும் காட்டும், ஃபோல்டரும் காட்டும். பட் இந்த விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் போனோம்னா நமக்கு ஆப்ஸ் என்ன இருக்கு லைனா மட்டும் காட்டுமே தவிர ஃபோல்டர் வந்து காட்டாது. விண்டோஸ் 10ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுல இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் மோட். ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் ஆக்சன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் மோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேப்லெட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப மொக்க ஃபீச்சர் தான். ஸோ யார் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து விண்டோஸ் 11 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் விண்டோஸ் 11 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சொல்லிட்டு இருந்தேன், அப்போ சொல்லலாம் தான் நினச்சேன். நமக்கு இந்த என்னடா இங்கே இந்த டேப்லெட் மோட் காணுமே அப்படின்னு சொல்லலாம் நினச்சேன். பட் இப்போ அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. ஸோ டேப்லெட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்துட்டு அஃபீஷியலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள். ஸோ அந்த பீப்புள் டேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பீப்புள்ன்றது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு டாஸ்க் பாரில் லெஃப்டா ரைட்டா, ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து இருக்கும் ஆக்ஷன் சென்டர் பக்கத்தில் வந்துட்டு
பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா காணும். ஸோ நான் பார்த்து அப்பயே இது நான் நோட்டீஸ் பண்ணேன், இங்கடா அங்கிருந்த பீப்புளை காணவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இன்னொன்று முக்கியமான சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப் வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்கைப் வந்து ஆஃபீஸில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கைப் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு போல தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது ஸோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து நமக்கு இன்பில்ட்டாக வருது. ஸோ அது மூலமாக நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த அஃபீஷியலாக வந்து ஸ்கைப்பும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பீப்புள்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோ மோர் ஸ்கைப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் ஃபீச்சர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் லைன் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து டாஸ்க் வியூ அப்படின்னு சொல்லி பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2, டெஸ்க்டாப் 3 வரும். அது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் லைன் சொல்லி போட்டு நீங்கள் ரீசெண்டாக என்ன ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணீங்களோ எல்லா ஃபைல் வந்து காட்டும். ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து யாருமே யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. அது அப்படி மட்டும்தான் காட்டிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது 100% அக்யூரேட்டும் காட்டாது. நம்ம ஓப்பன் பண்ணுற எல்லா ஃபைலும் காட்டாது. ஸோ ஒரு சில முக்கியமான ஃபைல் மட்டும் தான் காட்டும். ஸோ அது வந்து இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் வந்து பண்ணிட்டாங்க. பட் அந்த டாஸ்க் வியூ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலில் வேற லெவலில் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த விண்டோஸ் லெவல் டாஸ்க் வியூ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போது செமையாக வந்து இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2, டெஸ்க்டாப் 3, டெஸ்க்டாப் 4 போகும்போது ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஸோ மேலே இருந்தது எல்லாமே நம்ம கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஸோட ஐக்கான் ஸோ சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லலாம். ஸோ விண்டோஸ் லெவலில் டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் லைன் ஃபீச்சர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து ஒரு ஸ்லாப்ஸ் எல்லாமே நமக்கு விண்டோஸ் லெவலில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3D வியர் ஆப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது யாருக்கு முக்காசி பேர் தெரிஞ்சிருக்காது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒன் நோட் நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் 3D. ஸோ பெயிண்ட் 3D நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பெயிண்ட் 3D வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மாதிரியே இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோஸ் 10 இந்த பெயிண்ட் வந்து இருக்கும். பட் இது விண்டோஸ் 10 கொண்டு வந்த பெயிண்ட் 3D இது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸ்கைப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கைப் வந்து உங்களுக்கு பார்த்துருந்தோம். அப்பா டீம்ஸ் அதுக்கு போல தான் டீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ரிமூவ் ஆயிடுச்சு. பட் அவங்க என்ன சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு விண்டோஸ்ல வந்து க்ளீன் ஃபார்மட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்ல இருக்காது. பட் இந்த ஆப்ஸ் எனக்கு வேணும் நான் யூஸ் பண்ணியே தரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அவங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து இருக்கு. ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கைப்பாக இருந்தாலும் சரி, ஒன் நோட், பெயிண்ட் 3D, அதுக்கப்புறம் ஸ்னிக் அண்ட் ஸ்கெட்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப் எல்லாமே வந்துட்டு நம்மளோட அஃபீஷியல் பிளே ஸ்டோரில் போய் எடுத்துக்க முடியும். ஸோ இது ஜஸ்ட் நமக்கு விண்டோஸ் 10 தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக வராது. ஆனால் நமக்கு வேணும்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து எடுத்துக்க முடியும். போனஸ் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 இருந்து ஃபோல்டர் நமக்கு இப்படி இருந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாயிருச்சு. ஸோ ஃபோல்டர் வந்து நமக்கு அஃபீஷியல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன் தான் சொன்னேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோல்டர் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த புது ஃபோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்மா வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியா சொன்னேன். இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும். பட் நீங்கள் விண்டோஸ் 11 வரும்போது இந்த ஃபீச்சர் எல்லாமே இருக்காது. ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் வந்து மறக்காம சொல்லுங்கள் இந்த ஃபீச்சர் எனக்கு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இந்த விண்டோஸ் 11 இல்லை எனக்கு ரொம்ப சேடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ பார்க்கலாம் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.